ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஓக் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எத்தனை தடவை சோப் போட்டு வாஷ் பண்ணாலும் சரியாகவே போகாது அழுக்கு. இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சாலும் பாருங்கள், வந்துக்கிட்டே இருக்கும் அந்த பிசு பிசுன்ட்டு ஒரு எண்ணெய் பிசுக்கு மாதிரி. இது எப்படி க்ளீன் பண்ணுறதுலாம் எனக்கு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்து ஹையில் வச்சுக்கலாம். நான் கொஞ்சம் மீடியமாக எரியிற ஸ்டவ் வச்சுருக்கேன். எல்லா பக்கமும் ஸ்டவ்வில் படுற மாதிரி காமிச்சிட்டே இருக்கலாம். இது வந்து கலர் மாறணுங்க. கருப்பு கலராகி அதுக்கு மேலே ப்ளூ கலராக மாறணும். அது வரலும் நம்ம வச்சுக்கலாம். வீடியோ கொஞ்சம் லாங்காக தாங்க இருக்கும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். நடுவில் பாருங்கள், கொஞ்சம் லைட்டாக கருப்பாகுது. திருப்பி திருப்பி காமிக்கலாம் நாலா பக்கமும். இந்த பேன் வந்து ரொம்பவே எனக்கு யூஸ் ஆச்சுங்க. சமைக்கும்போது ரொம்ப நாளாக ஈஸியாகவும் இருக்குது, நல்லாவும் இருக்குது சமைக்கிறதுக்கு. எல்லா பக்கமும் காமிச்சிக்கலாம். நல்ல புகை வருது. அப்படியே திருப்பி திருப்பி காமிச்சிக்கிட்டே இருக்கலாம். அந்த கருப்பாக ஃபஸ்ட்டு கருப்பு வரும், அதுக்கப்புறம் ப்ளூ ஆகும். இந்த ப்ளூ பேன் ஃபுல்லாக ப்ளூ ஆகிற வரலும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போயே நடுவில் மட்டும் கொஞ்சம் ப்ளூ ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ சைட்லலாம் காமிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறிக்கிட்டே வருது. முதல்ல பாருங்கள், இந்த பக்கம் கருப்பாச்சு, அதுக்கப்புறம் ப்ளூ ஆகுது. பேனில் கொஞ்சம் கூட இடம் காலியாக இருக்கக்கூடாதுங்க. எல்லா பேன் முழுசுமே இந்த மாதிரி ஆகணும் நம்மளுக்கு. மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பலாம் பாருங்கள். கரண்டி வைக்கக்கூடாது, நான் காமிக்கிறதுக்காக வைக்கிறேன். கரண்டி வச்சு தேய்க்கவோ செய்யவோ கூடாது. நான் இந்த பேன் எப்படி க்ளீன் பண்ணுறது நெட்டில் பார்த்து தாங்க நான் செய்தேன். ரிசல்ட் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக வந்தது. பாருங்கள், ப்ளூ கருப்புலேருந்து அப்படியே ப்ளூவாக மாறுது. பேன் வச்சு தேய்க்கக்கூடாது, நம்ம கரண்டி எதுவுமே வைக்கக்கூடாது, சும்மா அப்படியே காமிச்சிட்டே வரணும். அப்படியே கருப்பாகி அதுக்கப்புறம் ப்ளூவாக மாறுது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கம் காமிச்சிட்டே போகலாம். நான் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ அப்படியே காமிச்சிட்ருக்கேங்க. பார்க்கும்போதே தெரியும் பாருங்கள், நம்ம எந்த இடத்துல நவுத்துறோமோ அந்த இடத்துலலாம் முதல்ல கருப்பு வருது, அதுக்கப்புறம் அப்படியே ப்ளூ ஆகுது. இந்த மாதிரி வந்தால் தான் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு அந்த பேன் க்ளீன் ஆச்சுன்னு அர்த்தம். பேன் க்ளீன் பண்ணாமல் நம்ம சமைச்சோம்னா அந்த சமையலே சரியாக வராதுங்க. அந்த பேனில் எண்ணெய் பிசுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது நம்ம உபயோகப்படுத்தவே முடியாது பேனை. நம்ம ஒரு 3 தடவை இந்த மாதிரி செய்யணும். இந்த பேன் வாங்கினோம்னா 3 தடவை இந்த பேனை இதே போல் ஹீட் பண்ணணும். அது அடுத்த தடவை எண்ணெய் போட்டு ஹீட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க. இந்த மாதிரி நான் பண்ணுறது. பேன் ஃபுல்லாக கலர் மாறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஸ்டவ் வந்து தீ கூட்டவோ குறைக்கவோ கூடாது, ஒரே லெவலில் தான் இருக்கணும் தீ. நான் கரண்டி சும்மா காமிக்கிறேங்க, நான் கரண்டி வைக்கல பேனில். பாருங்கள், நல்லாவே கலர் மாறினது தெரியுது. இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டேங்க. நல்லா கலர் மாறினப்புறம் ஸ்டவ் அணைச்சிட்டேன். கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும்போது ஒரு கிளாத் வச்சு நல்லா அமுத்தி தொடச்சிக்கலாம் பேனை. பாருங்கள், எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்குது. பின்னாடியும் பாருங்கள், அதே போல் ப்ளூஷாக தான் இருக்குது. நான் இந்த இடத்துல மட்டும், இந்த நட்டு இருக்க இடத்துல மட்டும் நான் ரொம்ப நேரம் தீ வைக்கலிங்க. பாருங்கள், நல்லா ஆறிடணும். ஆறினப்புறம் நம்ம இந்த மாதிரி இரும்பு நார் எடுத்து விம்பர் எதுனாலும் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவினுங்க. முன்பக்கம் பின்பக்கம் எல்லா பக்கமும் தேய்ச்சி கழுவிடணும். கழுவிட்டு பேன் வந்து நம்ம கமுத்து வச்சு காய வைக்கணுங்க. கமுத்து வச்சு தான் காய வைக்கணும். அப்படியே நம்ம நேராக வச்சிட்டோம்னா ஒரு துரு பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஆயில் ஊற்றிக்கலாம். அதில் ஆயில் ஊற்றிட்டு ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் போட்டிருக்கேன், போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஈரத்தோடு நம்ம வைக்கக்கூடாதுங்க. மறுபடியும் சூடுபடுத்துறதுக்கு நல்லா துணி போட்டு துடைக்கணும். இல்லைனா காஞ்சப்புறமும் துணி போட்டு துடைச்சிட்டு தான் நம்ம வைக்கணும்.
இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் ஆயில்லாம் எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி நல்லா பரப்பி விட்டுறலாம். எல்லா இடத்துலையும் படணுங்க இது. இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. எல்லா இடத்துக்கும் அப்படியே திருப்பி திருப்பி காமிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் வீடியோ ஸ்கிப் பண்ணலைங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சுருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எடுத்திருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சு காமிக்கிறேன் நான், ரொம்ப லேட் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். எல்லா இடத்துலையும் பாருங்கள் அந்த ஆயில் படணும், கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு பேன் வந்து நல்லா க்ளீன் ஆகும். நம்ம ரோட் சைடு கடையெல்லாம் பார்த்துருப்போம், இந்த பேன் வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா கலர் மாறிடுச்சுங்க. ஸ்டவ் அணைச்சிட்டேன். இப்போ இந்த ஆயிலு இந்த ஸ்ப்ரிங் ஆனியன் வேஸ்ட்டு தாங்க, எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சிட்றேன். மறுபடியும் இதை கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது ஒரு துணி போட்டு துடைச்சிடலாம். கண்டிப்பாக தண்ணி போடக்கூடாதுங்க, நல்லா சூடு ஆறினப்புறம் தான் தண்ணி போடணும். இந்த மாதிரி துணி வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க தண்ணி போடணும். நல்லா ஆறினப்புறம் தண்ணி போடணும். துணி வச்சு முதல்ல துடைக்கணும், அதுக்கப்புறம் நல்லா ஆறணும், ஆறினப்புறம் தான் தண்ணி போடணும். இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், இந்தளவு இஞ்சி கட் பண்ணிக்கிறேன். நான் பாருங்கள் கரெக்டாக காமிக்கிறேன், அதுக்காக தான். நல்லா ஆறினப்புறம் நம்ம மறுபடியும் அதே போல் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இரும்பு நார் வச்சு வாஷ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இப்போ அடுத்த ப்ராசஸ், 3வது ப்ராசஸ் இது. மறுபடியும் ஆயில் ஊற்றிக்கிறேன். இந்த ஆயில் வந்து நான் ஏற்கனவே ஸ்நாக்ஸு வடை பஜ்ஜி போண்டா செய்கிற பாருங்க, அந்த ஆயில் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் போட்டு இஞ்சி போட்டுக்கலாம். நல்லா இந்த இஞ்சி ஆயில் வந்து எல்லா பக்கம் படுற மாதிரி வச்சுக்கலாம். அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் மாதிரியே இந்த இஞ்சும் நல்லா சிகப்பாக ஆகணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் கருஞ்சிவப்பாகணும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். இந்த பேனில் வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு, பாஸ்தாலாம் செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பொரியல் கூட செய்துக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம ரோட் சைட் கடையெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி தான் வச்சு யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் இந்த மாதிரி பேனில் செய்திருக்கேன், நிறைய வீடியோவும் போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, அதனால தான் இந்த இது காமிக்கிறேன் நான். இஞ்சி ஆயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தால் பொறுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை. நல்லா அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். மாதிரி எல்லா இடத்துலையும் பண்ணுங்க ஆயில், கொஞ்சம் கூட கேப் இல்லாமல். கொஞ்சம் வேலை தாங்க இது செய்கிறது, செய்துட்டோம்னா நல்லாயிருக்கு பேனு யூஸ் பண்ணுறதுக்கு. தீ வந்து கூட்டவோ குறைக்கவோ கூடாதுங்க, ஒரே லெவலில் தான் இருக்கணும். அதே போல் பேன் சூடாக இருக்கும்போது எந்த காரணத்துக்கு கொண்டு தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. நல்லா தொடச்சிட்டு காஞ்சப்புறம் தான் தண்ணி ஊற்றணும், நல்லா ஆறி போயிடணும் சூடு. பாருங்கள் ஸ்டவ் அணைச்சிட்டேன், இஞ்சி நல்லா கலர் மாறிடுச்சு. இந்த எண்ணெய் எடுத்து அதிலே ஊற்றிக்கலாம். இதுவுமே கொஞ்சம் வார்மாக இருக்கும்போது நம்ம கிளாத் வச்சு நல்லா தொடச்சிடலாம். நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அப்படியே வச்சிடலாம். நல்லா ஆறிட்டோம். நல்லா ஆறினப்புறம் பாருங்கள் கை வச்சு காமிக்கிறேன். இப்போ மறுபடியும் நம்ம நார் போட்டு நல்லா விம்பர் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள் இந்த மாதிரி கமுத்து வச்சிடணுங்க, இல்லை துணி போட்டு நம்ம தொடச்சிடணும். நம்ம சமைச்சப்புறம் கூட நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி தொடச்சி வச்சிடணுங்க. தொடச்சி வச்சிடணும், அப்படியே வைக்கக்கூடாது. அப்போ தான் லைஃப் நல்லா வரும் இந்த பேனு. பாருங்கள் சூப்பராக நம்ம பேன் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் முதல்ல நம்ம பேன் தொடச்சப்போ எவ்வளோ அழுக்கு வந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம சமைச்சிக்கலாம். தேங்க்யூ.